Parenting style. Which one are you? Parenting அது ஒரு ஜர்னி. பசங்க வளரக்கூடிய நேரம் நம்மளும் புதுசா நிறைய விஷயம் கத்துப்போம். நம்ம பேசுற ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட், நம்ம கொடுக்குற லவ், நம்ம செட் பண்ற பவுண்டரிஸ், இதெல்லாம் தான் உங்க பசங்களோட ஃபியூச்சரே ஷேப் பண்ணும். பட் parenting style differs. Few parents strictா இருப்பாங்க, few parents softா இருப்பாங்க, இன்னும் few parents balanced and smoothா ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுல நீங்க எந்த parenting ஸ்டைல்ல கொண்டு போயிட்டு இருக்கீங்க? Let explore together. As per psychology, 4 major parenting style இருக்கு. So first would be like authoritative parenting. My way or no way. ரொம்ப strict and எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். லைக் எக்ஸாம்பிள், 100க்கு 95 மார்க்ஸ் எடுத்தாலும் கொஸ்டின் பண்ணுவாங்க. என்ன 5 மார்க் எங்க போச்சு? இதெல்லாம் கிட்ஸ் டிசிப்ளினா இருப்பாங்க, பட் மோஸ்ட்லி ஃபியர் அண்ட் சீக்ரெட்டிவா இருப்பாங்க. ஸ்டடீஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், பட் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. Second would be permissive parenting, lenient style. Here parents ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. Do whatever you want type. ரூல்ஸ் ஆல்மோஸ்ட் இல்ல. உங்க கிட்ஸ் ஹாப்பியா இருந்தா போதும் ஃபீல் பண்ணுவீங்க. லேட் நைட் போன் தானே யூஸ் பண்றாங்க, பரவாயில்ல. அடம் தானே பிடிக்கிறாங்க, கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு இப்ப விட்டுருவீங்க. பட் லேட்டர், எஸ், கிட்ஸ் ஃபீல் லவ்ட், பட் லேட்டர் பவுண்டரிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டிசிப்ளின் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. The third one will be authoritative parenting, balanced style. Experts சொல்ற healthiest style இதுதான். ரூல்ஸ் இருக்கும், ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸோட ஃப்ரெண்ட்லியா கத்து கொடுக்கணும். மிஸ்டேக் பண்ணா பனிஷ்மெண்ட் இல்ல, பட் கைடன்ஸோட கண்டிப்பா கத்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் தட் சேவ்ஸ் தம். ஃப்ரீடம் இருக்கணும், பட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் டீச் பண்ணணும். உங்களோட பேரண்டிங்ல ரூல்ஸ் பிளஸ் லவ் பிளஸ் ஈக்குவல் பேலன்ஸா இருக்குதா? உங்களோட கிட்ஸ்க்கு ஃபீல் ஆகுதா? மை பேரண்ட்ஸ் லிசன் டு மீ பட் கைட் டு மீ. If yes, congratulations, you are following the healthiest route. If I question myself, I damn sure என்னோட parents எப்படிதான், and maybe I also will be in future in the same way. So the next would be neglectful, uninvolved parenting, worst style ன்னு சொல்லலாம். இங்க parents emotionally and physically unavailable இருப்பாங்க. கைடன்ஸ் ஆர் சப்போர்ட் ரொம்ப இருக்காது. The kid feels lonely and ignored. உங்க பிஸி லைஃப்ல உங்களுக்கே தெரியாம இக்னோர் பண்ணிருப்பீங்க. சைல்ட் அவங்க ப்ராப்ளம் ஷேர் பண்ணும்போது அப்புறமா பேசிக்கலாம், ஆர் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு காது கொடுத்து கேட்காம விட்டுருக்கீங்களா? இஃப் எஸ், கேர்ஃபுல். இது உங்க கிட்ஸோட லாங் டேர்ம் எஃபெக்டா இருக்கும். ஸோ now போஸ் பண்ணுங்க. விச் ஒன் ஆர் யூ? ஸ்ட்ரிக்ட், lenient, balanced or uninvolved? ட்ரூத் என்னன்னா, நோ பேரண்ட்ஸ் இஸ் 100% பர்ஃபெக்ட். சம்டைம்ஸ் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, சம்டைம்ஸ் லீனியண்டா இருப்பாங்க. அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் மாறும். பட் கோல்டன் ரூல் என்ன? கிட்ஸுக்கு கண்ட்ரோல் மட்டும் வேண்டாம், ஃப்ரீடம் மட்டும் வேண்டாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கனெக்ஷன் வேணும். Children don't just remember our words, they remember how we made them feel. So always ask yourself, am I parenting with fear or with love and guidance? At the end of the day, unga goal perfect child வளர்க்கணும்னு இல்ல. The goal is happy, confident, respected human being வளர்க்கணும். நம்ம ஈஸியாக பேசிடலாம், பட் பேரண்டிங் இஸ் வெரி டஃப் அண்ட் ஹார்ட். ஸோ அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண தான் இந்த சின்ன முயற்சி. ஹாவ் அ ஹாப்பி பேரண்டிங் ஜர்னி.